பிலீவ் பண்ணல, கண் கூட பார்க்கல. அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு பாயிண்ட்ல யார் கேட்டாலும் தே வில் லாஃப். ஒரு தலையை ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்கன்னு சொல்லும்போது இன்னைக்கு அதை கேட்கும்போது ஒருவேளை எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு கடவுளை சாட்சியா வச்சு கதையை இது இல்ல ma'am. பண்ணிட்டாங்களோ தெரியல. நீங்க எனக்கு எப்படி நீங்களே இது யோசிச்சு பாருங்க. படிக்கிறது தான் நான் நம்ம பிலீவ் பண்ணல, கண் கூட பார்க்கல. பட் இட் இஸ் தேர் இன் த ஹிஸ்ட்ரி. பட் இல்ல அது நீங்க இப்போ அதை அக்செப்ட் பண்ணும்போது தான் நான் கேள்வியே கேட்குறேன். அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. இன்றைய காலகட்டத்துக்கு ஆயுர்வேத சித்த மருத்துவ முறையை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், அதுதான் கேட்டேன். அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எந்த ஏரியாவில் ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலைன்னா நம்ம எப்படி அலோபதி ஹெல்ப் எடுத்துக்கலாம், எப்படி ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராக்டிஸ் கொண்டு போகலாம். அலோபதி மெடிசன் எல்லாமே வெஸ்டர்னர்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்தது தான். பட் அதை விட மேலே இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இருக்குது, வேலையும் செய்யுது. ஸோ இதை எப்படி நம்ம அடுத்த கண்ட்ரிக்கு கொண்டு போய் அவங்க எப்படி நம்மக்கிட்ட வந்து திணிச்சாங்களோ, அவங்க எப்படி நம்மக்கிட்ட வந்து திணிச்சாங்களோ நம்ம எப்படி எடுத்துக்கொண்டு போய் அவங்ககிட்ட திணிக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிக்கணும். இதை நிறைய பரப்பணும். ஆக்சுவலாக என் ஹோல் பாயிண்ட் அதுதான். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை நான் நம்பலை, பட் என்கிட்ட அது ஒன்று இருக்குது அப்படின்னு. அதுதான் அதை நம்புறோமா வேணாமா. 2000 வருஷத்துக்கு மேலே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்கிறத இன்னைக்கு பாயிண்ட்ல யார் கேட்டாலும் தே வில் லாஃப். சார் ஹிஸ்ட்ரியே நிறைய மாற்றுறாங்க சார். நான் முன்னாடி இருந்த தெரு பேர் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற தெரு பேர் நாளைக்கு இருக்காது. ஃபார் their personal benefit, political benefit, policy decisions, various inventions, different parties, நிறைய ரீசன்ஸ். பட் அதை ட்ரூ நம்புறீங்களா? ஒரு ஸ்டேடியம் பேரே மாத்துறாங்க. அதெல்லாம் நடந்துருக்கலாம்.